Hello students, lesson number 7ல important problems எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு important problem வந்து பாத்தீங்கன்னா இந்த problem இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. Optical telescope in the Vainu Babu Observatory at Kavalur, சரியா? காவலூர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான். அதில் வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸோடைய டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2.3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, கிளியராக இருக்கா? அப்போ நம்மளுடைய டயாமீட்டருடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2.3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட். இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. வாட் இஸ் த ஆங்குலர் ரெசல்யூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆங்குலர் ரெசல்யூஷன் வேவ் லெங்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா lambda is equal to 589 nm. கரெக்டா? 589 nmனா உங்களுக்கு நல்லா தெரியும். 589 nmனா என்னது? அது 589 நானோமீட்டர். கரெக்டா? அப்போ இன்டூ 10 to the power of -9 மீட்டர்னு வரும். கரெக்டா? எஸ். அப்போ நம்ம கிட்ட அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆங்குலர் ரெசல்யூஷன் தீட்டா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஸ்ட்ரெயிட் ஃபார்முலா நம்மளுடைய புக்கில் இருக்கு. ஃபார்முலா என்னது இந்த இடத்துல நம்மளுக்கு? தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1.22. கரெக்டா? 1.22 லாம்டா டிவைடட் பை ஏ. லாம்டா டிவைடட் பை ஏ. ஆக்சுவலாக இது ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான். கால்குலேஷன் மட்டும் நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும். எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ இந்த கிவன் வேல்யூஸ் எல்லாம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்களேன். 1.22 ஓகேவா இன்டூ லாம்டாவுடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 589 into 10 to the power of -9 into 10 to the power of -9 divided by a. a உடைய ஆன்சர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க இன்புட்ல? that is 2.3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரைட்டா? அப்ப இது மேல இருக்கக்கூடியதை நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். மேல இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 1.22 into 589 பண்ணினா நமக்கு ஆன்சர் வந்து 718.58 கிடைக்கும். நம்ம தான் கொஞ்சம் மல்டிப்ளை டிவைட்லாம் நம்ம பண்ணணும். ஓகேவா? டிவைடட் பை 2.3 சரியா இன்டூ 10 to the power of -9. சரி, இப்போ பாருங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 718.58 213 நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரு 312.42 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? 312.42 இன்டூ 10 to the power of என்னது? -9. அப்படியே இந்த -9 அப்படியே இருக்கட்டும். சரியா? ரைட். இப்போ நான் இந்த 2 டெசிமலை மட்டும் முன்னாடி தள்ளிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பவர் எனக்கு 2 கம்மியாகுமா? அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் எனக்கு? 3.1242 இன்டூ 10 to the power of -9 கிடைச்சிருச்சு. ஆக்சுவலாக நம்ம ஆன்சரை எடுத்துகிட்டு வந்துட்டோம். கரெக்டா? பட் ஆனால் இந்த இடத்துல என்ன தெரியுமா ஒரு பெரிய டாஸ்க் நமக்கு? நம்ம வந்து இந்த தீட்டா இருக்குல்ல, இந்த தீட்டாவை நம்ம வந்து மினிட்ல சொல்லணும். சரியா? ஏன் இந்த மினிட்ல சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் இப்போ கொடுக்குறேன். நம்ம ஹியூமன் ஹை இருக்குல்ல, அதனுடைய ரெசல்யூஷன் பவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ரெசல்யூஷன் எவ்வளோ இருக்கும்னா 1.03 மினிட்னு இருக்கும். 1.03 மினிட். அதாவது ஆப்ஜெக்டை டிஸ்டிங்விஷ் பண்ணி பார்க்கக்கூடிய தன்மை. சரியா? ரைட்டா? 1. எவ்வளோ இருக்கும்? 03ன்னு இருக்கும். 1.03 மினிட்னு இருக்கும். இது யாருக்கு? ஒரு ஹியூமன் ஹைக்கு. ஓகேவா? ஹியூமன் ஹைக்கு. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம கிடைக்கிற ஆன்சர் இருக்குல்ல, இந்த ஆன்சர் கிடைச்சதுல நம்மளுக்கு எந்த ஆன்சர் கிடைச்சது? இந்த தீட்டா ஈக்குவல் டு 3.1242. கரெக்டாக? பாருங்கள், நான் பவரில் தப்பு பண்ணியிருக்கேன். என்ன தப்பு பண்ணியிருக்கேன்? பவரை டிக்ரீஸ் பண்ணல. அதனால் என்ன பண்ணணும்? இப்போ 7ன்னு போகணும்ல இந்த இடத்துல 7. ஓகே, இப்போ எனக்கு இது கிடச்சிருக்குல்ல. இந்த ஆன்சரு எனக்கு ரேடியனில் இருக்குது. இந்த ஆன்சர் எனக்கு எதில் இருக்குது? ரேடியனில் இருக்குது. நான் இப்போ அதை என்னவா மாற்றணும்? ஆர்க் மினிட்டுக்கு மாற்றணும். என்னவா மாற்றணும்? ஆர்க் மினிட்டுக்கு மாற்றணும். அப்போ தான் என்னால் கம்பேர் பண்ண முடியும். ஸோ அதை நான் இப்போ பண்ணுறதுக்கு என்ன எடுக்க போகிறேன்னா, நம்ம 11th படித்த ஒரு ஃபார்முலா. இந்த ஆர்க் மினிட் எப்படி தெரியுமா கண்டுபிடிப்போம் நம்ம? ஆர்க் மினிட் இஸ் ஈக்குவல் டு, சரியா, 11th படித்தது தான் இது, புதுசு கிடையாது. ரேடியன் இன்டூ, சரியா,
180 divided by pi 180 divided by pi into 60. சரியா? இதுதான் நமக்கு ஆர்க் மினிட் ரேடியன்லேருந்து ஆர்க் மினிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெயிட் ஃபார்முலா. அப்போ இதில் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன வேல்யூலாம் கண்டுபிடிச்சோம்? இப்போ நம்ம 3.1242 கரெக்டா இன்டூ 10 to the power of minus 7 கரெக்டா இன்டூ 180 divided by pi into 60 கரெக்டா. அப்போ இதை நம்ம ஃபுல்லா சால்வ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் மேலே மல்டிப்ளை பண்ணிட்டு சரி அது எல்லாத்தையும் மேலே மல்டிப்ளை பண்ணிட்டு அதாவது மேலே ஃபுல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 3371.60 ஓகேவா டிவைடட் பை என்னன்னு கிடைக்கும் 3.14. பையோடைய வேல்யூ எவ்வளோ 3.14. மேலே என்ன இருக்கும் அந்த 10 power minus 7 அப்படியே இருக்கும். சரியா 10 power minus 7. அப்போ இதை நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 10745 சரியா 0.65 கிடைக்கும். 65 ஓகேவா 65 இன்டூ 10 to the power of என்ன வரும் அந்த -7 அப்படியே வந்துட்டு இருக்கும். ஓகேவா கிளியரா இருக்கா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் பாருங்க. நம்ம ஆர்க் மினிட்டுக்கு தானே எடுத்துட்டு வரணும். அப்போ இந்த ஆர்க் மினிட்டை நம்ம இன்னும் ஈஸியாக எப்படி சொல்லலாம்னா இந்த 10 பவரில் இருக்குல்ல இதை நான் அப்படியே உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் முன்னாடி எடுத்துகிட்டு வர போகிறேன். சரியா இங்கே எத்தனை நம்பர் இருக்குது 1 2 3 4 5 டிஜிட் இருக்குது. அப்போ இன்னும் 2 டிஜிட் போடணும் கரெக்டாக. அப்போ 2 டிஜிட்டில் 00 இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் 7க்கு முன்னாடி ஒரு நம்பர் என்ன இருக்குது 0. அப்போ நான் ரவுண்ட் ஆஃப் பண்ண என்ன கிடைக்கும் எனக்கு 1. அப்போ 0.11 கரெக்டா 0.0011 ஆர்க் மினிட்னு எனக்கு கிடைக்கும். இப்போ இங்கே கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஹியூமன் ஐக்கு எவ்வளோ சொன்னோம் நம்ம அப்ராக்சிமேட்டாக என்ன சொன்னோம் நம்ம 1.03 கரெக்டா. ஹியூமன் ஐக்கு எவ்வளோ சொன்னோம் 1.03 ஆர்க் மினிட் ஹியூமன் ரெசல்யூஷன் கரெக்டா ஹியூமன் ஐயோடைய ரெசல்யூஷன். ஆனால் இந்த காவலூரில் இருக்கக்கூடிய இந்த அப்ஜெக்டிவ் லென்ஸோடைய ரெசல்யூஷனுடைய வேல்யூ எவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்ம 0.0011 ஆர்க் மினிட்னு எடுத்திருக்கோம். விச் இஸ் நத்திங் பட் அது நம்மளுக்கு என்ன தெரியுமா சொல்ல வருது இந்த வேல்யூ வந்து எனக்கு 1000 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. என்னது அப்போ அந்த ஆப்ஜெக்டோடைய ரெசல்யூஷன் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் டிஸ்டிங்விஷ் பண்ணுறது 1000 டைம்ஸ்க்கு மேலே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஓகேவா ஒரு வாட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த இதில். பட் ஆனால் ஸ்ட்ரெயிட் ஃபார்முலா தான் நம்மளுக்கு சரியா. இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இதுக்கப்புறம் அந்த ஆர்க் மினிட் ரேடியன் டு ஆர்க் மினிட் அந்த அந்த கேல்குலேஷன் மட்டும் நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஸ்டில் இதை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஓகேவா ஸோ தேங்க்யூ ஸோ மச்.